Hello everyone, welcome to our channel Kitchen in the Dark. In the kitchen of equality, blindness doesn't dim the flavor. I hope everyone is good. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்யலாம்? சரி, நம்ம ரொம்ப யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த மாதிரி பாசி பயறு கடையல் செஞ்சு பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாசி பயறு கடையல் செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் தேவைன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. நம்ம பாசி பயறு கடையல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாசி பயறு தேவை. அது ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் ஃபுல்லா எடுத்து ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். இது நம்ம ஏற்கனவே ஓரியன்டேஷன் பார்க்கவே இல்லை. இது எப்படி இருக்கும்னா, நம்ம மூந்தால் பார்த்திருக்கோம் இல்லையா, அந்த மூந்தால் குட்டி குட்டியா ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். அது ரெண்டத்தையும் ஒட்டிட்டு ஒரு சின்ன ஒரு கிரீன் கலர் பேப்பரால அதை ரேப் பண்ணி ஒரு ஸ்டாப்லர் போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி உருண்டை உருண்டையா குட்டி குட்டியா இருக்கும். அதான் பாசி பயறு. நெக்ஸ்ட் நமக்கு சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு உரிச்சு ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு 15 பல் பூண்டு உரிச்சு ஒரு பவுல்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய் 2 கீறி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் குட்டி குட்டி கியூபா வெட்டி ஒரு பவுல்ல போட்டிருக்கேன். ஒரு வேர் அளவுக்கு கொத்தமல்லிய நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியா நல்லா பொடி பொடியா அரிஞ்சு ஒரு பவுல்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கார்னிஷிங்காக. 2 குச்சி அளவுக்கு கருவேப்பிலைய உருவி ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு தேவையான சீரகம், தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, தாளிக்கும் போது அது கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். என்னோட வீடியோ பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்னோட மோட்டோ என்னன்னா, பிளைண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே இண்டிபெண்டா அவங்கள சமைக்கணும். என்னோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஃப்ரீடமா சமைக்க கத்து கொடுக்கணும். நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு, ஆனா அது ஒரு பயமாவே இருக்கு சமைக்கிறது. அந்த ஃபியர்லாம் போக்கணும், அவங்களாலே சமைக்க முடியுது நம்மளும் சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த சேனல் உருவாக்கியிருக்கேன். ஸோ நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா என்கரேஜிங்கா இருக்கு. என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான பிளாட்ஃபார்மாவும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும்னாலோ, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, சஜஷன்ஸ் கன்சர்ன்ஸ் எது இருந்தாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் வீடியோல தரேன். வாங்க இப்போ கடையில எப்படி செய்யலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் ஆயிடுச்சு. நான் குக்கரை மெதுவா பிளேஸ் பண்ணிட்டேன், சிம் பண்ணிட்டேன். இது 3 லிட்டர் குக்கர் தான் நான் எப்பவுமே வைக்கிறது, ஹெவி பாட்டம் குக்கர். நல்லா குக்கர் ஹீட் ஆயிட்டு இருக்கப்போ நான் பாசி பயிர் ஃபுல்லா இதுக்குள்ள கொட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்க போறோம். நான் ஃப்ளேம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறேன். நம்ம இந்த பாசி பயிர் கடையில பாசி பயிரை நைட்டே ஊற வச்சும் செய்யலாம், இந்த மாதிரி வறுத்தும் செய்யலாம். நம்ம இப்படி வறுக்கும் போது அதோட வாசம் நல்லா இருக்கும், அதனால நம்ம வறுத்து செய்யறோம். பாசி பருப்பு வறுந்துச்சா வறுபடலையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வாயில போட்டு பாத்தீங்கன்னா அது மெல்லும் போது நம்ம பல்ல படும். வறுபட்டதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுப்பா இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல வாசமும் வரும். நமக்கு வந்துச்சுன்னா இப்ப நல்லா எனக்கு வாசம் வருது. நான் இப்ப தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுல அது ஹீட்டா இருக்கனால அந்த சவுண்ட் வருது. அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு கொதி வரட்டும்.
கொதிக்கிற சவுண்டு நல்லாவே கேக்குது, நல்லா கொதிக்குது. நம்ம கரண்டியை வச்சு கலக்கியாச்சு. இப்ப நான் வெங்காயம் ஃபுல்லா கொட்டிட்டேன், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அடுத்ததா பூண்டு பல் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். பூண்டு பச்சை மிளகா போட்டாச்சு உள்ள, நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அடுத்ததா நம்ம தக்காளி பழம் போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா மட்டும்தான், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. கொஞ்சமா உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். இப்ப நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். குக்கரை நல்லா பார்த்து மூடிக்கோங்க, சூடா இருக்கும். நல்லா ஆவி வருது, ஏற்கனவே கொதிச்சிருச்சனால. அதனால நான் குக்கரை பிளேஸ் பண்ணிக்கிறேன், சாரி விசில பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 4ல இருந்து 5 விசில் வரட்டும், அப்புறம் எப்படி கடையிறதுன்னு பார்க்கலாம். வந்துருச்சு, நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் அடங்குற வரையும் வெயிட் பண்ணலாம். நம்ம பாசி பயிர்ல வந்து ரிச் அயன் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, லோ கொலஸ்ட்ரால் இருக்கு. ஸோ டயட் கடைப்பிடிக்கிறவங்க இதை அடிக்கடி எடுத்துப்பாங்க. நம்மளும் நம்ம வீக்லி ஒன்ஸ் அது நம்ம உணவுல எடுத்துக்கும் போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ கடையில தான் நம்ம எடுக்கணும்னு கிடையாது, இதுல நிறைய வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிடலாம். ஏதோ ஒரு வெரைட்டிய நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு. என்கிட்ட ஒரு சிஸ்டர் அப்பளம் பொரிக்க தெரியல, எனக்கு எப்படி பொரிக்கிறதுன்னு சொல்லித்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்காக நான் அப்பளம் பொரிச்சு காட்ட போறேன். இப்ப நான் வந்து ஒரு 2 காது உள்ள மீடியம் சைஸ் வடைச்சட்டியை நான் அடுப்புல வச்சிருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாம். அதுல அப்பளம் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம மிதக்குற அளவுக்கு எண்ணெய் வேணும். நான் கொஞ்சம் ஊத்திக்கிறேன். ஆயில் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கீனா அட்ரஸ் பண்ணோம்னா நம்மளால ஈஸியா சமைக்க முடியும். எண்ணெய் நல்லா காஞ்சு வாசம் வருது, அதை நான் சிம் பண்ணிக்கிறேன். அங்க விசில்ல வந்து ஸ்டீமும் இறங்கிடுச்சு, அந்த விசிலோட சவுண்டும் கம்மியாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் அப்பளத்தை போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கரண்டி எடுத்துக்கிறேன் கையில. அப்பளம் போட்டோன்னே என்ன சவுண்ட் வருது பாருங்க. அது என்ன நல்லா காஞ்சிச்சுன்னா நல்ல சவுண்ட் வரும். நான் இன்னொரு கையில ஒரு அப்பளத்தை வச்சுக்கிட்டு அதையும் பெரட்டி விட்டுறேன். அதே அப்பளத்தை பிடிச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு அப்பளத்தால தெரியல அப்படின்னா சாரி போட்டிருக்கேன். உள்ள போட்டோன்னே கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விடுங்க, அது மேல வந்துரும். அமுத்தி விட்டீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். என்ன ஃபுல்லா வடியுது பாத்தீங்களா? ஒரு கரண்டியால ஒரு பக்கம் பிடிச்சிருக்கேன், இன்னொரு அப்பளத்தால, பொரிக்காத அப்பளத்தால இன்னொரு பக்கம் பிடிச்சிருக்கேன். இப்ப நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்.
எண்ணெய் ஓவரா காஞ்சிட்டாலும் உங்களுக்கு வந்து அப்பளம் வந்து செவந்துரும். என்னோட கரண்டில நல்லா நிக்கும் அந்த அப்பளம், அதனால நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான், அப்பளம் பொரிச்சாச்சு. பொரியும் போது ஒரு சவுண்ட் வருதுல்ல, அந்த சவுண்ட நம்ம கரெக்டா பார்த்தோம்னாவே நம்மளால அப்பளம் பொரிக்க முடியும். ஸ்டீம் ஃபுல்லா இறங்கிடுச்சு. நான் விசில எடுத்துக்கிறேன். விசில எடுத்து தனியா வச்சுட்டு அப்புறமா தரங்க. நல்ல கம கமன்னு வாசம் வருது. சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டுக்கோல. நல்லா குழி கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சு விடுங்க. நல்லா குழைவா வெந்துருச்சு. நம்ம குழம்பு கரண்டி வச்சு நல்லா அப்படி கிண்டி விட்டோம்னாலே அது வந்து நல்லா மேஷ் ஆயிரும். இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம். வடைச்சட்டி வச்சாச்சு. குட்டி வடைச்சட்டியா வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்காக. ஆயில் ஊத்திக்கிறேன். 1 2 3 4 4.5 ஸ்பூன் ஊத்திருக்கேன். எல்லாமே பக்கத்துல வச்சுக்கோங்க, கடகடன்னு போட்டோன்னே, இல்லாட்டி கருகிரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் மேல கை வச்சு பார்த்தேன், நல்லா ஆவி வருது. கடுகு போட்டேன். சிம் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிய ஆரம்பிக்குது. நல்லா பொரிஞ்சிருச்சு. சீரகம் போட்டேன். சீரகம் நமக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இப்ப காஞ்ச மிளகா போட்டேன். கருவேப்பிலை போட்டாச்சு. ரஃபா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தால பெரிய வெங்காயம் அதை போட்டாச்சு. தாளிக்கும் போது நல்லா வாசம் வருது. நல்ல வெங்காயம் சுருங்கிக்கட்டும். தனி மிளகாய்த்தூள் நம்ம கலருக்காக தான் போடுறோம், அது கொஞ்சமா போடுங்க. காஷ்மீரி பவுடர் கிடைச்சிச்சுன்னா வாங்கி போட்டுக்கோங்க, அது இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். எண்ணெயில போடும்போது நல்ல கலர் வரும். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இது எல்லாத்தையும் வேறொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கிறேன். நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா இது மேல கொஞ்சம் கீயோ பட்டரோ போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சாதத்துல போட்டு கிளறி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? டேஸ்ட் பண்ணி சொல்றேன். காரம், உப்பு, அந்த சீரகம், கடுகு எல்லாம் போட்டோம்ல,
அதோட ஃப்ளேவர்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த கொத்தமல்லியோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டியா இருக்கு. இது சப்பாத்தி கூட, நல்ல சூடான ரைஸ் கூட ரொம்ப ரொம்ப ஆப்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.